அனைவருக்கும் சிறந்த நல்வணக்கங்கள். 2024 புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். மகர ராசியினுடைய புத்தாண்டு பலன்கள். அதுக்கு முன்னாடி 2024 புத்தாண்டு வாழ்த்து அனைவருக்கும் சிறந்த நல்வாழ்த்துக்கள். மகர ராசி கொஞ்ச நஞ்ச கஷ்டங்கள் கிடையாதுங்க. நிறைய வேதனைகள் பட்டாச்சு. ஏன்னா ஏற்கனவே ஜென்மச்சனி இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து திரும்ப வக்கரச்சனி திரும்ப ஜென்மச்சனியாக மாறிச்சு. அதனால் போன வச்சான் திரும்பி வந்தான் பூங்குணத்தோடு அப்படின்ற மாதிரி திரும்பவும் பிரச்சனைகளை அதிகமாக ஆட்டி வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நிலையெல்லாம் இனிமேல் அதிகப்படாது. தைரியமாக இருக்கலாம். இனி தைரியமாக இருக்கலாம். மகர ராசிக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி, நினைத்த காரியங்களாம் வெற்றி அடையக்கூடிய நிலையும் தொழில் வருமான முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நிலை ஏற்படும். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இனி ஒரு நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக கொடுப்பார். அதில் மாற்றமே இல்லை. இப்போ மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு தொழில் மாற்றத்தை ஏற்கனவே கொடுத்துருப்பாரு. இடம் மாற்றம் உறுதியாக உண்டு. அந்த மாற்றத்தின் மூலம் முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு. அதில் சந்தேகமே இல்லை. இடமாற்றம் ஒரு முன்னேற்றமாக, மாபெரும் முன்னேற்றமாக ஏற்படும். நல்ல செல்வத்தோடும் புகழோடும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நிலை ஏற்படும். சிறந்த புகழ் கிடைக்கும். வருமான முன்னேற்றம் கிடைக்கும். 2024 ரொம்ப சிறப்பான முன்னேற்றமாகும். ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3ல் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு வருவார். 4ஆம் இடம் என்பது உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலை ஏற்படுறது. பொதுமக்கள் மத்தியில் வேறு புகழ் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். தொழில் வருமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஏப்ரலுக்கு அப்புறம் தொழில் வருமான முன்னேற்றம் புகழோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். செல்வ புகழோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். சொத்துக்கள் அதே நேரத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நிலை ஏற்படும். வருமான முன்னேற்றங்கள் ஏற்படும். மன அமைதிகள் ஏற்படும். இதுவரை ஏற்பட்ட வேதனைகள்லாம் குறையும். அது 2024 என்பது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போது. அதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு வலிமையான கிரகங்கள் இருக்குது. உங்களுடைய மகர ராசியில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 5ஆம் அதிபதி, அதை மகரத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அது ஒரு சிறப்பான விஷயங்கள். மேலும் தொழில் ஸ்தானாதிபதியோட எந்த தொழிற்காரகன் வேற, தொழில் ஸ்தானாதிபதி வேற. தொழிற்காரகன் சனி பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்திலே தொழில் வருமானம் கொடுக்குற இடத்துல உட்காந்துருக்காரு. தனகாரகன் நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு. சரிங்க. 3ஆம் இடத்துக்குரிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல அவர் தான் குரு தனகாரகன். அவர் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடத்துக்குரியவன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக அடுத்து வரக்கூடிய பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை மாற்றமே இல்லை.